குட் மார்னிங் டு ஆல், வெல்கம் பேக். இது உங்கள் ப்ரொஃபஸர் ஃப்ரம் த டார்க் ஹெவன். ஸோ எப்படி இருக்கீங்க? நேற்று உண்டான அனாலிசிஸ் எப்படி இருந்தது? நேற்று மார்க்கெட் கேப் டவுனே அவ்வளோ பெரிய கேப் டவுன் எடுத்திருக்கு. எத்தனை பேர் இதில் சிஇ போயிருப்பீங்க சொல்லுங்கள். எத்தனை பேர் இதில் நீங்கள் சிஇ போயிருப்பீங்க? 1500 பாயிண்ட் கிட்ட கேப் டவுன் ஆகிருந்தது. ஓகே, பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டியும் பாருங்கள் எவ்வளோ பெரிய கேப் டவுன். ஸோ நிறைய ஆப்ஷன் செல்லர்ஸ் நேற்று மட்டுமே லாஸ் எடுத்தாங்க. பட் முக்கியமான விஷயம், நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன், கண்டிப்பாக மார்க்கெட்டில் ஒன் சைடட் மொமெண்டம் கிடைக்கும். இந்த லெவல் போனால் மேலே போகும், இந்த லெவல் போனால் கீழே வரும். எத்தனை பேர் அதை வச்சு ட்ரேட் எடுத்திருக்கீங்க? எத்தனை பேர் மார்க்கெட்டு திரும்பவும் அது வந்து ரெக்கவர் ஆயிரும்னு நினைக்கிறீங்க? சார், மார்க்கெட்டில் 1500 பாயிண்ட் டவுன் ஆகிருக்குன்னா அதுலேருந்து உங்களுக்கு தெரியல மார்க்கெட் ஏதோ பேனிக், ஏதோ ஒரு பயம், ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் இருக்குன்னு. பேனிக்கான மார்க்கெட்டில் யார் சார் பை பண்ணுவாங்க? உலகமே டவுன் சைடு, 1500 பாயிண்ட் டவுன் சைடில் இருக்குது. கொஞ்சம் யோசிங்க, கொஞ்சம். பட் நோ ப்ராப்ளம், இதெல்லாம் நான் கற்றுக் கொடுப்பேன். எந்த கேண்டிலில் பையிங் போகணும், எந்த கேண்டிலில் செல்லிங் போகணும், அது கொண்டு நான் கற்றுக் கொடுப்பேன். இன்றைக்கி ஈவினிங் நான் வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். நம்ம கிளாஸை பற்றியான இன்ஃபர்மேஷன், 1 வீக் கிளாஸான இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்குறேன். எவ்ரி திங் வில் பி இன் லைவில் நீங்களே சொல்கிற அளவுக்கு, நீங்களே அந்த மொமெண்டமை, என்ட்ரியை, எக்ஸிட்டை நீங்களே கண்டுபிடிக்கிற அளவுக்கு அந்த 7 days கிளாஸ் போகும். 100%, 1000% சாட்டிஸ்ஃபேக்ஷன் கேரண்டி. அதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன் பாருங்கள், நான் இந்த மூவ் ஒரு நாள் முன்னாடியும் கொடுத்துட்டேன். என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம ப்ரீமியம் குரூப்லேயும் ஆல்ரெடி நம்ம சொல்லியாச்சு. நான் பாருங்கள், இதை பாருங்கள், இது நம்ம ப்ரீமியம் குரூப், நம்ம ஸ்டூடெண்ட் ப்ரீமியம் குரூப். ஒரு நாள் முன்னாடி டியூஸ்டேவே சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு க்ரூட் ஆயிலுக்கு நான் எப்படி உங்களுக்கு கிளியர் கட்டாக க்ரூட் ஆயில் வீடியோவும் போட்டிருந்தேன். பிலோ 239, 235 ஃபார் பிலோ 239, 230 நேச்சுரல் கேஸ் சொல்லியிருந்தேன். பிலோ 239, 235 டார்கெட் ஃபார் நேச்சுரல் கேஸ் அண்ட் அபவுட் 259, 268 நான் சொல்லியிருந்தேன் கிளியர் கட். பாருங்கள், ஓப்பனிங்கில் கேப் டவுன் 5 நிமிஷத்தில் 234 சொன்ன டார்கெட். 235 சொன்னேன், ஓகே. ஆனால் 234 டார்கெட் 5 நிமிஷத்தில் உங்களுக்கு ரீச் ஆயிடுச்சு. நேச்சுரல் கேஸ் ரீச் பண்ணிடுச்சு 5 நிமிஷம் தான் ஓப்பனிங்கில். நான் சொல்லவும் போட்டிருந்தேன், டோன்ட் மிஸ் தீஸ் லெவல், அப்கமிங் டேஸ், மேபி டுமாரோ, கிளியர் கட். சார், ஓப்பனிங்லே உங்களுக்கு 239லேருந்து 235 4 பாயிண்ட் யோசிச்சு பாருங்க. 13 4 சார் 52, 5200 ரூபா நான் உங்களுக்கு ஓப்பனிங்கில் கொடுத்துட்டேன் 5 நிமிஷத்தில். அதுக்கப்புறம் பாருங்கள், கிளியர் கட்டாக வாட்ச் பண்ணுங்கள். இதில் எந்த ஒரு ஃபேக்காக விஷயமும் இல்லை. பேங்க் நிஃப்டி 957க்கு நான் சொல்லியிருந்தேன் பி சைடில் இருக்குது. 46,880 46,880 உடைச்சதுன்னா டக்குன்னு டார்கெட் 700 and 575 வந்துடும். 58க்கே சொல்லிட்டேன், 958க்கு ஒரு சேஞ்சுக்கு வாங்க. பேங்க் நிஃப்டியில் என்ன நடந்தது? பேங்க் நிஃப்டி சார், எதுவுமே இங்கே பொய் இல்லை, எல்லாமே இங்கே பார்க்குறது லைவ். நான் எதுவுமே மேக் பண்ணி சொல்லலை. 958க்கு சொல்லியிருந்தேன். எந்த லெவலில் பிரேக் பண்ணால் 880. ஸோ 880 பார்க்கலாம். இங்கே பாருங்கள், வெறும் 880 பிரேக் பண்ணால் 958 சொல்லியிருந்தேன். எத்தனை மணிக்கு பிரேக் ஆச்சு பாருங்கள். இந்த கேண்டில் பிரேக் பண்ணிச்சு 10:35க்கு பிரேக் ஆச்சு. சார், அரை மணி நேரம் முன்னாடியே நான் சொல்லிட்டேனே சார், அரை மணி நேரம் முன்னாடி நான் சொல்லிட்டேன், ரெடியாக இருங்க, இந்த டார்கெட் வருவோம் அப்படின்னு. இப்போது எத்தனை மணிக்கு டைமை பார்த்துக்கோங்க. 9:58க்கு நம்ம சொல்லியாச்சு. 9:58னா எந்த கேண்டில், அதுவும் நான் சொல்லிடுறேன் பாருங்க. இந்த கேண்டில் நான் சொல்லிட்டேன், இந்த கேண்டில் நான் கிளியர் கட்டாக சொல்லிட்டேன். 885 பிரேக் பண்ணிச்சுன்னா
என்னென்ன டார்கெட்ஸ் வரும்? 700 அண்ட் 575. 700 எவ்வளோ நேரத்தில் வந்து ஒரே கேண்டில் 885 பிரேக் ஆச்சு. ஸ்ட்ரெயிட்டாக எங்கே போய் நின்றுச்சு? இங்கே பாருங்க, இந்த லோவில் நின்றுச்சு. 650 மொதல் டார்கெட் 5 நிமிஷத்தில் அச்சீவ்டு. சரி, ஓகே. அதுக்கப்புறம் பாருங்கள் என்ன நடந்து பாருங்க. டோன்ட் கோ ஃபார் சிஇ அட் ஆல். போகவே போகாதீங்க. கிளியர் கட்டாக போட்டுருங்க சார், போகவே போகாதீங்க. இட்ஸ் எ ட்ராப். கோ வித் பிஇ நவ். கிளியர் கட்டாக சொல்லியிருந்தேன், பிஇ போங்க. கிளியர் கட்டாக பிஇ போங்க. 47 100லேயே நான் கொடுத்துட்டேன். ஸ்கால்ப் ட்ரேட் கொடுத்தேன் 690 914க்கு. எத்தனை ட்ரேட் நான் கொடுத்தேன்? மார்க்கெட் வில், இந்த 10 மணி நான் சொல்லிட்டேன், மார்க்கெட் வில் நாட் கோ அப். ரிமெம்பர், மறந்துடாதீங்க, மார்க்கெட் மேலே போகவே போகாது. வாட்ச் பிஇ ஒன்லி, ஜஸ்ட் வாட்ச் பிஇ. கிளியர் கட்டாக சொல்லிட்டேன் சார். நான் கிளியரும் இன்னொரு வாட்டியும் சொல்லிக்கிறேன். மார்க்கெட் ஆன் பேனிக் எத்தனை வாட்டி ரிமைண்ட் பண்ணுறேன் என்னோட ப்ரீமியம் குரூப் ஸ்டூடெண்ட்ஸை. மார்க்கெட் ஆன் பேனிக், நோபடி வில் பை சிஇ. Nobody will buy CE to take market up. Hold PE tight. சாரி, டார்கெட் 46914ல் புக் பண்ணுங்கன்ட்டு ஸ்கால்பிங் கொடுத்துருந்தேன். ஸ்கால்ப்பும் புக் ஆயிடுச்சு. அதே மாதிரி சொன்ன மாதிரி 880லேருந்து 700 வந்துருச்சு, 575 வந்துருச்சு. ஃபஸ்ட் டார்கெட் அச்சீவ் பண்ண அப்புறமும் சொல்லியிருந்தேன், ஐ வெயிட்டிங் ஃபார் செகண்ட். நோ சிஇ அட் ஆல். எத்தனை பேர் இதில் சிஇ போயிருப்பீங்கன்னு பதில் சொல்லுங்கள். எங்கெங்கெல்லாம் சிஇ போயிருப்பீங்க காட்டுற பாருங்க. இங்கே வந்துச்சா இந்த 2 கேண்டில் பார்த்துட்டிங்களா? எத்தனை பேர் சிஇ போயிருப்பீங்க? எத்தனை பேர் சார் சிஇ போயிருப்பீங்க? சரி, ஓகே, அதை விடுங்க. இந்த இடம் பார்த்து, இந்த 3 கேண்டில் பார்த்துட்டு எத்தனை பேர் இது 3 ஒயிட் சோல்ஜர்ஸ் வெறும் கேண்டில் மட்டும் படித்து நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா? எத்தனை பேர் இந்த கேண்டிலை பார்த்து சிஇ போயிருப்பீங்க? சார், இவ்வளோ தூரம்லாம் நாங்கள் போகவே இல்லை. மார்க்கெட்டில் ட்ரேட் எங்களுக்கு 300 பாயிண்ட் வந்துருச்சு. எனக்கு அங்கேயே முடிஞ்சு போச்சு. கிளியர் கட்டாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் கொடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், அதையும் போட்டுருங்க பாருங்கள். 300 பாயிண்ட் மூவ் கொடுத்துட்டேன். ட்ரேட் ஓவர் ஃபார் டுடே. முடிஞ்சு போச்சு சார். ஐ ஹோப் ஆல் புக்டு ப்ராஃபிட், நோ queries. ஓகே, சொல்ல பாருங்கள். அதுக்கப்புறம் பாருங்கள், 46,300 பிக் ஃபால். இப்போவும் நான் சொல்கிறேன், சிஇ போகாதீங்க. சிஇ அபவ், எதுக்கு மேலே நீங்கள் போகணும்னு நான் சொல்லிட்டேன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. சிஇ அபவ் 46,780. எப்போ 780 கிராஸ் பண்ணுதோ அப்போ சிஇ போங்க. திரும்பவும் நான் ரிமைண்ட் பண்ணுறேன், ட்ராப் ஆகாதீங்க. எத்தனை வாட்டி பேக் டு பேக் பேக் டு பேக் பேக் டு பேக் பேக் டு பேக் சொல்லிகிட்டே வரேன். 46,780 46,780 எங்கே இருக்குது பாருங்கள். கீழே வர 46,780 760 இங்கே பாருங்கள். 770 780 இப்படி வச்சு மார்க்கெட் இந்த இடத்துல இருக்குது, 300ல் இருக்குது. எங்கே இருக்குது பாருங்க. இதுக்கு மேலே போனால் தான் நீங்கள் சிஇ போகணும்னு நான் சொல்லியிருக்கேன். இதுக்கு மேலே போனால் தான் சிஇ போகணும். எத்தனை பேர் இதில் சிஇ போயிருக்காங்க? திரும்ப ட்ராப் ஆகி திரும்ப பிஇ எடுத்து திரும்ப இந்த இடம் பிரேக் ஆனவொன்னு பிஇ எடுத்து திரும்ப சிஇ போய் பிஇசின்னு போய் கடைசி வரைக்கும் கன்ஃபியூஸ் ஆகி மார்க்கெட் 300ல் இருக்கும்போதும் நான் சொல்கிறேன் சிஇ போகாதீங்க போகாதீங்க. எங்கே 300 பாருங்கள், எக்ஸாக்டாக அந்த லெவல் இருக்கும் பாருங்கள். இந்த பாருங்கள் 310 ரைட்டில் பாருங்கள். இது பாருங்கள், இந்த இடத்துல நான் முதலே இதை சொல்லிட்டேன், டோன்ட் கெட் ட்ராப். இது பாருங்கள் 298 299 இங்கே வரும். இந்த லைன் பாருங்கள். இது பாருங்கள், கரெக்டாக அந்த இடத்துல வருதா, வந்துட்டு பிரேக் ஆகி மேலே ஏறுதா, அப்பவும் நான் சொல்கிறேன் டோன்ட் கெட் ட்ராப். 46,300 பிக் ஃபால், ஸ்ட்ரிக்ட்லி நோ சிஇ. ஃபால் பக்கம் போகவே போகாதீங்க. சிஇ அபோவ் 780. எத்தனை பேர் சார் ஃபாலோ பண்ணுறாங்க? எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறாங்க சொல்லுங்க. சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது, பட் ஸ்டில் சொல்ல வேண்டியது என் கடமை. எப்படி சார் இவ்வளோ பெரிய ஃபால் நம்ம முன்னாடி ஜட்ஜ் பண்ணி சிஇ போகாதீங்கன்னு கொடுத்துருக்கோம். 1500 பாயிண்ட் ஃபால் ஆன அப்புறம் பெரிய மூவ் 46,000 வரைக்கும் கொண்டு போய் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் உங்கள் விருப்பம், ஃபுல் பாயிண்ட்டை நம்ம கேப்சர் பண்ணியிருக்கலாம். பட் நான் 300 பாயிண்ட்டோட உங்களை ஸ்டாப் பண்ணேன் ஸ்டூடெண்ட்ஸு.
அப்பவும் போகாதீங்கன்னு தான் சொல்லியிருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களோட எக்ஸ்பைரி புட் சைடில் தான் இருக்குது. பட் டோன்ட் வரி, கற்றுப்பீங்க, நிறைய விஷயம் கற்றுப்பீங்க. எக்ஸாக்ட் எப்படி எனக்கு இந்த மூமெண்ட் தெரியும், முதல்ல எப்படி தெரியும், எப்படி ஒரு நாள் முன்னாடி கொடுத்தேன், எப்படி ஒரு நாள் முன்னாடி க்ரூட் ஆயில் கொடுத்தேன், சாரி நேச்சுரல் கேஸ், எல்லாம் உங்களுக்கு புரியும். கிளாஸஸ் கண்டிப்பாக நல்லா இருக்க போகுது. அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸ்பைரி நிஃப்டியோட எக்ஸ்பைரியை எப்படி நம்ம ட்ரேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். கொஞ்சம் ப்ரீஃபாக இருக்கும், பட் நல்லா புரியும், வாட்ச் பண்ணி நல்லாயிருக்கும். உங்கள் முன்னாடி இருக்குது நிஃப்டியோட 5 மினிட்ஸ் சார்ட். குளோபல் மார்க்கெட் சென்டிமெண்ட் டவுன் சைடில் இருக்குது. திரும்ப சொல்கிறேன், குளோபல் மார்க்கெட் சென்டிமெண்ட் டவுன் சைடில் இருக்குது. நீங்கள் நிஃப்டி எப்படி ட்ரேட் பண்ணி பாருங்கள். 607 நல்லா பார்த்தோம். 607 போச்சுன்னா 657. ஓகே, 657 607 போச்சுன்னா 657 வரைக்கும் உங்களுக்கு இருக்குது. பட் அதுக்கு முன்னாடி 631 கொஞ்சம் டான்ஸ் ஆடும். 631 டான்ஸ் ஆடி திரும்ப அப்படி கீழே வர மாதிரி வந்துட்டு அதுக்கப்புறம் மேலே போகும் 657. அடுத்த டார்கெட் 694. அதுக்கு அடுத்த டார்கெட் 734. ஓகே, உடனே நீங்கள் கேட்பீங்க, சார் இவ்வளோ பெரிய கேப் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? இந்த கொஸ்டின் எப்போவுமே இருக்கும். இன்றைக்கி பிக் கேப்பை போட ஒரு பெரிய சீக்ரெட் நான் சொல்லித்தரேன். பேப்பர் பண்ணி எடுத்து இந்த வீடியோ ஓட்டாமல் பார்த்தவங்களுக்கு மட்டும் கிடைக்கிற ஒரு பெரிய பொக்கிஷன் இது. ஃபஸ்ட்டு எப்போவுமே மார்க்கெட்டில் பிக் கேப்பை பார்த்துன்னா கேண்டில் ரெட்டு தான் இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க, கேண்டில் ரெட்டாக தான் இருக்கும். அதே மாதிரி பிக் கேப் டவுன் ஆச்சுன்னா கேண்டில் க்ரீனாக இருக்கும். அது நிஃப்டியாக இருக்கட்டும், பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும். ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில், திரும்ப சொல்கிறேன், ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில். ஓகே, சீக்ரெட்ஸ் நிறைய இருக்குது. ஏன், எதனால்? இதுக்கு எல்லாத்துக்கு பின்னாடி நான் ப்ரீஃபான கிளாஸ் ரீசன் கொடுப்பேன். நீங்கள் போய் எதை வேணால் செக் பண்ணிக்கோங்க, எப்போ வேணால் செக் பண்ணிக்கோங்க. எந்த ஸ்டாக்கை வேணால் எடுத்து செக் பண்ணிக்கோங்க, எந்த ஆப்ஷன் எடுத்து செக் பண்ணிக்கோங்க, எந்த இண்டெக்ஸ் எடுத்து வேணால் செக் பண்ணிக்கோங்க. கேண்டில் ரொம்ப பெரிய கேப் அப் இருக்கும். நான் 100% எதுவும் கரெக்ட் கிடையாது நான் சொல்லிட்டேன். நீங்கள் 100 பார்த்தீங்கன்னா 100ல் அப்ராக்சிமேட்டு 98 98 டைம்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கும். ஸோ இன்றைக்கி இந்த சீக்ரெட்டை தெரிஞ்சுக்கோங்க, எழுதிக்கோங்க. யாரெல்லாம் இந்த ஃப்ரீயாக யூடியூப் சேனல் பார்க்குறீங்களோ எழுதிக்கோங்க. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ப்ரைஸ் ஆக்ஷன் டெக்னிக். நீங்கள் வேணால் போய் உங்கள் ஹிஸ்ட்ரி அலசுங்க ஒரு 6 மாதம் 8 மாதம். பிகாஸ் யூ ஆர் வெரி நியூ. நமக்கு இதில் 9.5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஒரு டேவும் ஒரு சார்ட்டும் ஒரு கேண்டில் செதுக்கி படித்து அதை நான் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கேன் டிப்பாக. ஸோ கம்மிங் பேக் டு அவர் அனாலிசிஸ், 549 21,549 பிரேக் ஆச்சுன்னா 21,512 512ம் 500 ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் ஜோன். நல்லா சொல்லிட்டேன், ஸ்ட்ராங்கான சப்போர்ட். ஏன் சொல்கிறேன் இங்கே பாருங்கள். அதுக்கு நம்ம டேட்டா அனாலிசிஸில் வரும். டேட்டா என்ன சொல்லுது நமக்கு, நம்ம டேட்டா என்ன சொல்லுது பாருங்கள். டேட்டா கிளியர் கட்டாக சொல்லுது ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எதில் இருக்குது. இங்கே பாருங்கள் 21,800, அதை விட்டால் செகண்ட் 21,700, அதை விட்டால் 21,600 இருக்குது. அதே மாதிரி பாருங்கள் சப்போர்ட் எங்கே இருக்குது, 21,500. பாருங்கள், இருக்கிறதுலே ஹையஸ்ட்டு சப்போர்ட், இருக்கிறதுலே ஹையஸ்ட்டு 21,500. பட் அவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, மார்க்கெட் இங்கே வந்துட்டு ரிவர்ஸ் ஆகிடும் நினைக்கிறீங்க? இல்லை. பட் இவங்களை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியாக இருக்காங்க. இன்றைக்கி பில்டப் ஆயிரும். ஸோ ஒன்ஸ் பில்டப் ஆச்சுன்னா இந்த சப்போர்ட் பிரேக் ஆக சான்ஸ் இருக்குது. ஏன்னா இந்த சப்போர்ட் பிரேக் ஆச்சுன்னா கண்டிப்பாக இந்த ரேஞ்ச் வந்துடும் 21,400. இது பிரேக் ஆச்சுன்னா கண்டிப்பாக 21,400 கிட்ட வந்துடும். ஏன்னா நடுவில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இல்லை. இது என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், இதை எப்படி அனலைஸ் பண்ணுறது, எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, எப்படி பார்த்து என்ட்ரி எடுக்கிறது, எப்படி ஸ்கால் பண்ணுறது, எப்படி ட்ரேட் பண்ணுறது, எப்படி பொசிஷன் எடுக்கிறது, எப்படி ஹோல்ட் பண்ணுறது, எங்கே என்ட்ரி எங்கே எக்ஸிட் பண்ணுறது, எல்லாம் நம்ம கிளாஸில் சொல்லித்தரோம். அந்த 1 week கிளாஸ் கோனா பி வெரி ஃபென்டாஸ்டிக். உங்களை 0 to ஹீரோன்றாங்க பார்த்தீங்களா, அந்த லெவலில் கொண்டு வந்து விட்டுரும். அந்த லெவலில் கொண்டு வந்து விடுற மாதிரி தான் நான் பிளானே பண்ணியிருக்கேன். ஸ்டில் ஐ எம் மேக்கிங்.
கண்டிப்பாக அது முடிஞ்சிடும். ஸோ கம்மிங் பேக் டு அனாலிசிஸ், அந்த லெவல் 500 பிரேக் ஆச்சுன்னா 482, 440, 410 அண்ட் 378. 378ஓட நிற்கல, 354 வரைக்கும் டார்கெட் கொடுக்குறேன் பாருங்கள். டவுன் சைட் பிக் டார்கெட்ஸ் கொடுக்குறேன். ரைட். ஐ ஹோப் உங்களுக்கு இது கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, எதை வச்சு நான் கொடுக்குறேன்? டேட்டாவும் எனக்கு அப்படி தான் கொடுக்குது, என்னோட சார்ட்டும் அப்படி தான், ப்ரைஸ் ஆக்ஷனும் அப்படி தான் இருக்குது. இது ஏன் இந்த லெவல்ஸில் போட்டிருக்குன்றது யாரெல்லாம் ஏன் ப்ரைஸ் ஆக்ஷன் வீடியோ பார்க்கலையோ அந்த வீடியோ ஒரு தடவை போய் பாருங்கள். உங்களுக்கு இந்த லெவல்ஸ் புரிஞ்சிடும். போக போக நீங்களே ஃப்ரீயாக அந்த லெவல்ஸ் போட்டிருக்கீங்க. ஓகே, அண்ட் கம்மிங் பேக் டு அவர் டே கேண்டில் படி பார்த்தீங்கன்னா கூட நிஃப்டியோட டே கேண்டில் என்ன போட்டிருக்குன்னு பாருங்கள். நிஃப்டியோட டே கேண்டில் பெரிய செல்லிங் ப்ரெஷர் பாருங்கள். நிஃப்டியோட டே கேண்டில் ஒரு ஹெவி செல்லிங் ப்ரெஷர், இவ்வளோ பெரிய செல்லிங் ப்ரெஷர். ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க, கம்மியாக இருக்காங்க. த 2 hour செல்லர்ஸ். ஓகே, இங்கே ஏறி இங்கே தள்ளி இங்கே வரைக்கும் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது குளோபல் மார்க்கெட்டில். ஓகே, கம்மிங் பேக் டு அவர் பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ். ஓகே, ஸோ இன்றைக்கி பேங்க் நிஃப்டி எப்படி நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னு காட்டும் பாருங்கள். டே கேண்டில் படி பாருங்கள், அங்கேயும் பாருங்கள் பெரிய கேப் டவுன். ஸோ இந்த இடத்துல இருக்குது. ரைட். ஸோ வாங்க நம்ம இன்ட்ராடேவோட அனாலிசிஸ் போகும். உங்கள் முன்னாடி இருக்கிறது பேங்க் நிஃப்டியோட 5 minutes சார்ட். ஓகே, ஸோ நம்ம ஆல்ரெடி பேங்க் நிஃப்டியில் பார்த்தோம். பேங்க் நிஃப்டியும் ஒன் டேயில் நம்ம பார்த்தோம் எவ்வளோ பெரிய செல்லிங் இருக்குது, கேப் டவுனில் பெரிய செல்லிங் ப்ரெஷர் இருக்குது. இருந்தாலும் 46,165 எப்போ 165 கிராஸ் ஆகுதோ நீங்கள் சிஇ போகலாம். ஃபஸ்ட்டு டார்கெட் 46,263, செகண்ட் டார்கெட் 46,357. ஓகே, ஒன்று நீங்கள் சார் இவ்வளோ பெரிய கேப்பை ஆச்சுன்னா என்ன ஆகும், கேப்பை ஆச்சுன்னா என்ன ஆகும் ஃபஸ்ட் கேண்டலும் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ட்ரேட் பண்ணணும்னு நான் சொல்லியாச்சு. ரைட். அதே மாதிரி பாருங்கள், எப்போ 45,946 பிரேக் ஆகுதோ உடனே நீங்கள் இதுக்கு கீழே போயிருவீங்க பார்த்தீங்களா. இது போன உடனே 981 போன உடனே ஐயோ லோ பிரேக் ஆகிடுச்சுன்னு ஹெவி லாட்டை போடுவீங்க. அது டக்குன்னு வந்துட்டு அப்படியே இங்கேருந்து உங்களை மேலே கொண்டு போயிடும். ஸோ வெயிட் பண்ணுங்கள் 946 பிரேக் ஆகிற வரைக்கும். எப்போ இது பிரேக் ஆகுதோ ஃபஸ்ட் டார்கெட் 8112, 45,8112. செகண்ட் டார்கெட் 45,714. நல்லா சொல்கிறேன் பாருங்கள், 714. அண்ட் தேர்ட் டார்கெட் 664. முக்கியமான ஜோன் 714 and 664. சப்போஸ் இந்த லெவலில் வந்து மார்க்கெட் புஷ்ஷாக அப்சைட் போச்சுன்னா தப்பி தவறி கூட சிஇ போயிடாதீங்க. தப்பி தவறி கூட சிஇ போகாதீங்க, விட்டுருங்க. எப்போ இந்த லெவல் பிரேக் ஆகுதோ 664 லெவல் பிரேக் ஆகுதோ இமீடியட் புட் சைடு போங்க. ஃபஸ்ட்டு டார்கெட் 542 அண்ட் செகண்ட் டார்கெட் 452. இதோட நான் இன்னைக்கு உண்டான அனாலிசிஸை பேங்க் நிஃப்டியை நான் ஸ்டாப் பண்ணுறேன். எத்தனை பேர் நேற்று பேங்க் நிஃப்டியில் ஹெச்டிஎஃப்சி நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு ஹெச்டிஎஃப்சியோட நியூஸை நம்பி நீங்கள் கால் சைடு போயிருப்பீங்க. எல்லாரையும் 1000 பாயிண்ட் கீழே கொண்டு வந்து வச்சு செஞ்சிருச்சு. ஸோ மார்க்கெட்டில் நியூஸ் எப்போ பிலீவ் பண்ணணும், எப்போ பிலீவ் பண்ணக்கூடாது, நிறைய விஷயம் இருக்குது. குளோபல் மார்க்கெட்டே டவுனில் இருக்கும்போது வெறும் ஹெச்டிஎஃப்சி வந்து என்ன நம்ம பாகுபலி மாதிரி வந்து அந்த சிலையை நிறுத்தின மாதிரி ஃபுல் மார்க்கெட்டை ஃபுல் பேங்க் நிஃப்டியை நிறுத்தவா போகுது. அப்படி நிறுத்தணுன்னா எந்த கண்டிஷனில் நிறுத்தணுன்றதும் நம்ம கிளாஸில் சொல்லித்தருவோம். ஸோ வெயிட் ஃபார் டுடே ஈவினிங் வீடியோ. டே வைஸ் நம்ம என்ன கற்றுக்க போகிறோன்ற அந்த ஃபுல் ஷெட்யூல் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் நம்ம ஜாயின் பண்ணணுமா இல்லையா. இட் கோயிங் டு பி ஃபென்டாஸ்டிக் செஷன், தட் டு எ லைவ் செஷன். எந்த ஒரு ரெக்கார்டிங்கும் கிடையாது, லைவ் செஷன். அண்ட் லைவ் யுவர் டவுட்ஸ் வில் பி கிளியர்ட். இருக்கிறதே வெரி வெரி ஷார்ட்டஸ்ட் வே ஃபார் அனலைசிங் த டேட்டா, ஷார்ட்டஸ்ட் வே ஃபார் அனலைசிங் த வால்யூம், ஷார்ட்டஸ்ட் வே ஆஃப் என்ட்ரி, ஷார்ட்டஸ்ட் வே ஆஃப் எக்ஸிட், ஷார்ட்டஸ்ட் வே ஆஃப் செலக்டிங் த ஸ்டாக், ஷார்ட்டஸ்ட் வே ஆஃப் மொமெண்டம், ஷார்ட்டஸ்ட் வே எல்லாமே ஈஸியாக கற்றுக்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக. உலகமே உங்களை காம்ப்ளிகேட்டட் பண்ணி வச்சுருக்கோம், அதை நம்ம அப்படி அப்படி அப்படின்றதில் ஈஸியாக கற்றுக்க போகிறோம். ரிமெம்பர், நான் சொல்லி உங்களுக்கு புரியலன்னா அந்த கடவுளே இறங்கி வந்து உங்களுக்கு எழுதினாலும் புரியாது. அந்த மாதிரி நான் உங்களுக்கு சிஸ்டமாக வடிவமைச்சு நான் கொடுத்துருக்கேன். ஸோ எனிவே, தேங்க்யூ, பபாய், ஹாப்பி ட்ரேடிங். பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள், சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு சொன்ன லெவல்ஸை மானிட்டர் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, வெற்றி நம்மதே. டோன்ட் வரி, சில், ஹாவ் எ ஹாப்பி ட்ரேடிங். பபாய், see you. தேங்க்யூ.